லாஸ்ட் வீக் தியேட்டரிக்கலா ரிலீஸ் ஆன ஹிட்லிஸ்ட் மூவி எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். படத்தோட ஹீரோ ஒரு உயிரை கூட கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு வீகன். இவரோட அம்மாவையும் தங்கச்சியும் கடத்தி வச்சுட்டு ஒரு சைக்கோ எனக்காக நீ சில கொலைகள் செஞ்சாதான் இவங்க 2 பேருமே உயிரோட விடுவேன்னு சொல்றான். ஸோ ஹீரோ அந்த கொலைகளை பண்ணாரா இல்லையா, கடைசியில் அவங்க அம்மாவையும் தங்கச்சி காப்பாத்தினாரா இல்லையான்றத இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த மூவி ஒரு டீசென்ட் வாட்சா பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் தான் இந்த மூவில லைட்டா போர் அடிக்கும். பட் அதுக்கப்புறம் மூவி ஸ்பீட் எடுக்க ஆரம்பிக்கும். இந்த மூவியோட பாசிட்டிவே இந்த மூவியை எங்கேயுமே டைவர்ட் ஆகாம ஒரே நேர்கோட்டில் கொண்டு போன திரைக்கதை தான். அண்ட் முக்கியமா லவ் போர்ஷன் சொல்ற மாதிரியான விஷயம் இந்த மூவில எதுவுமே கிடையாது. அது வரைக்குமே நல்லாவே போயிட்டு இருந்தது. அண்ட் ஃபிளாஷ்பேக் போர்ஷன் எனக்கு பெருசா இம்ப்ரெசிவா இல்ல. அண்ட் அதே நேரத்தில் நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியாது, ஆவரேஜா இருந்தது. போலீஸ் ஆஃபீஸரா வர சரத்குமார் தான் இந்த மூவியோட ஒரு மிகப்பெரிய பலமே. அவருக்கு கொடுத்த ரோலை நல்லாவே பண்ணியிருந்தாரு. இந்த மூவியோட ஒரு சின்ன நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மூவியோட ஸ்டோரியை ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி எடுத்தது தான். அந்த சைக்கோ யாரா இருப்பாருன்னு நானே இன்டர்வியூக்கு அப்புறம் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் கரெக்டா. இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் சி சத்யா. இவர் ஆல்ரெடி எங்கேயும் எப்போதும் நெடுஞ்சாலை ஈவன் வேற மாதிரி போன்ற நல்ல படங்களுக்கெல்லாம் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பொறுத்தவரையும் சாங்ஸ் அவ்வளோ இம்ப்ரெசிவா இல்லைனாலும் பிஜிஎம் ஸ்கோர்ல சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. உங்ககிட்ட டைம் பிளஸ் மணி இருந்ததுன்னா ஒன் டைம் தியேட்டர்ல பாக்குறதுக்கு ஒரு ஒர்த்தான மூவி தான் இந்த ஹிட்லிஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்க.